அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு, அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். இது கோடியில் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஜூலை மாதத்தின் 29ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. மேலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லாங்க. இந்த ஆடி செவ்வாய் பார்த்திங்கன்னா நமக்கு 2வது முறையாக வந்திருக்குது. அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு உத்திர நட்சத்திரமும் இருக்குது. முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நட்சத்திரம்னு இது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கருட பஞ்சமியானது இருக்குது. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கருட பஞ்சமி உருவான வரலாறு குறித்தும் அந்த நாளில் கருடனை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் வீடியோக்கள் இருக்குதுங்க. இவை தவிர இன்றைக்கி மதியம் கூட வீடியோ போட்டிருந்தேன். நாளைய நாளில் குறிப்பிட்ட ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே பதிவுலேயே ஒரு சிவப்பு நிற கயிறை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த ஒரு துன்பங்களோ தொல்லைகளோ வராது, மேலும் விபத்து நேரிடாது அப்படின்னே சொல்லலாம். அவசியம் அந்த பதிவை பாருங்கள். அதுபோல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத பல விருப்பங்கள் எல்லாம் இருக்கும். அந்த விருப்பங்கள் யாவும் நிறைவேறுவதற்கு, எட்டாதுன்னு நினச்சி கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் இனி டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கு, செல்வ செழிப்பு அதிகப்படுத்தி தருவதற்கு, மேலும் நாகதோஷங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களை விட்டு விலகுவதற்கு, எதிரி தொல்லை நீங்குவதற்கு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களாகட்டும், கடன்களாகட்டும், நோய்களாகட்டும், என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களை விட்டு நீங்குவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரமானது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருத்தங்க இதை நாளைக்கு சொன்னாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத பல விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. இதுக்கா இவ்வளவு பலன்னு நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரி, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இதை நீங்கள் நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் சொல்கிறது தான் சிறப்பு. ஏன்னா வெறும் வயிற்றில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் இது போல் மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது இன்னும் நல்லது. இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாயோ பெட்ஷீட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஹால்லையோ பூஜை அறையிலையோ எங்கே உங்களுக்கு வசதிப்படுதோ அங்கே நீங்கள் அதை போட்டுக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. இப்போது கையில் ஏதாவது ஒரு பயிர் வகைகள் வச்சுக்கோங்க. ஏன்னா கருடன் பார்த்திங்கன்னா பக்ஷிராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பறவைகளுடைய அரசன். பறவைகளுக்கு பெரும்பாலும் தானியங்கள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏதாவது ஒரு தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாசிப்பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான துன்பங்களும் நோய்களும் உங்களை விட்டு நீங்கணுன்ட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சொல்கிறது சிறப்பு. நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நானும் சொல்லி காட்டுறேன். அறிவோம் ரீம் கிளியும் சவ்வும் ஓம் கருடா வாவா ஓங்கார ஆங்கார ஓம் கருட பகவாய நம. அறிவோம் ரீம் கிளியும் சவ்வும் ஓம் கருடா வாவா ஓங்கார ஆங்கார ஓம் கருட பகவாய நம.
பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 முறை சொன்னீங்கன்னா ஈஸியாயிரும். மேலும் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாவது இதை வந்துட்டு நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த தானியத்தை, அதாவது பருப்பு வகைகளை நீங்கள் கொண்டு போயிட்டு வெளியில் மொட்டை மாடியிலையோ இல்லை மரத்துக்கடியிலையோ வந்து போட்டுருங்க. கண்டிப்பாக அதை வந்து எறும்போ பறவைகளோ வந்து சாப்பிடும். இதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகளும் கஷ்டங்களும் கூட நீங்கும். நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதன்படி பார்க்கும்போது சும்மா கையில் இந்த பருப்பு வச்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது உங்கள் வாழ்க்கையவே வந்துட்டு மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். அவசியம் எல்லாரும் சொல்லி பலனடையுங்க. நீங்கள் வேறு யார் மேலேயாவது ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.